1ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஒளி இருளிலே பிரகாசித்தது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்றால், இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். இருள் என்று சொன்னால் நாம் பல விதங்களிலே இருளை குறித்து நாம் சிந்திக்கிறது உண்டு. மொத்தத்தில் சாத்தான் இருள், பிசாசு இருள். அவன் மூலமாய் வரக்கூடிய எல்லா குறியும் இருள். பாவம், சாபம், மரணம், பயம், வியாதி, பலவீனம், தரித்திரம், அவிசுவாசம், இன்னும் வேற என்ன இருக்கு, என்னென்ன கொண்டு வருது, குழப்பம், போராட்டம், எல்லாம் நம்மை இந்த நாளிலிருந்து பற்றி கொள்வது. அது நம்மை அடக்கி வைப்பதில்லை. அது நம்மை மட்டுப்படுத்த முடியாது. அது நம்மை சோர்வுக்குள் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் வந்தது. அந்த ஒளியை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்க வைத்திருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி நினைச்சுக்கணும். அந்த ஒளி நம்முடைய இருதயங்களிலே உலகத்தை ஞாபகப்படுத்தினேன். கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. 5 வசனம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 4ஆம் வசனத்தை வாசிங்கள். சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு அதுக்கு முந்தின வருஷம் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமை அறிவாகி ஒளியை தோன்ற பண்ண பொருட்டு தேவன் ஒளியாய் இருப்பார். என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். 2 கரங்களை உயர்த்தி அடைஞ்சிருப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒளியாய் இருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் எல்லா இடமும் பாருங்க. இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிறது. உலகத்துக்கு மட்டுமல்ல, வானத்துக்கு வெளிச்சம் தான் கொடுக்குது. பிரகாசமுள்ள ஒளியை கொடுக்கிற, வெளிச்சத்தை கொடுக்கிற சூரியன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சூரியன் கூட ஆண்டவருடைய பார்வைக்கு சுத்தமானதல்ல. நம்முடைய தேவன் மகா பரிசுத்தம் உள்ளவர். அந்த சூரியனிலும் இப்பொழுது கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள், சூரியனிலும் ஒரு கருப்பு ஓட்டை இருக்கிறது, பிளாக் ஹோல். அல்லேலூயா, பிளாக் ஹோல் இருக்குதா? சூரியனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சூரியன் தோற்றம் கருத்த கம்பளிய போல இருண்டு போகும். ஆனா உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவராகிய கர்த்தர் ஒளியாக இருக்கிறார். அவரிடத்திலே என்ன வேண்டும் இல்லை, அந்த ஒளியை நம்முடைய இருதயத்தை பிரகாசிக்கிறார். நாமும் மிகுந்த வெளிச்சம் மேற்கொண்டு இருளுக்கு மேலாக அவருடைய மகிமையை நாம் காண முடியாது. அவர் நமக்குள்ளே வெளிச்சமாய்
ஒளியாய் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. பல நேரங்கள்ல இந்த ஒளியை நாம் ருசிக்க முடியாமல் இருக்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய இருதயங்களிலே இந்த வெளிச்சத்தை ஒதுக்க சொன்ன தேவன் அவருடைய முகத்தின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். பாருங்கள், நம்மை பிரகாசித்த அந்த ஆண்டவரை மறந்து உலகத்தில் உள்ளவைகள், உலகத்தில் உள்ள பிரச்சனைகள், உலகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள், உலகத்தால் சொல்கிற ஆலோசனை, உலகத்துக்குரிய சிந்தனை, இவைகளினாலே தேவனுடைய அந்த மகிமையான ஒளியை நமக்குள்ளே நாம் அட்டப்படுத்தி விடுகிறோம். நல்ல கவனிக்கணும். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். அவன் இருளுக்குள் இருந்தான். கர்த்தர் அவனை அழைத்தார். மகிமையாய் அவனுக்கு தரிசனம். அதே மகிமையில தேவன் தான் எனக்குள்ளும் அதே அவர் அழைத்துக் கொண்டு வருகிறார். 12ஆம் அதிகாரத்திலே அவர் அழைக்கிறார். இவன் புறப்பட்டு வருகிறான். 13ஆம் அதிகாரத்திலே எகிப்திலிருந்து திரும்பவும் வருகிறான். 14ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய யுத்தத்தை நடத்துகிறான். 15ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் அவரிடத்தில் வந்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம். அவன் ஒன்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். நான் நடக்கு சொந்த நாட்டை விட்டு கர்த்தருக்காக வந்துட்டோம், கானான் தேசத்துக்கு வந்துட்டோம், வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு பிள்ளை கூட இல்லை, எல்லா செல்வமும் இருக்குது, ஆனா ஒரு பிள்ளை இல்லையே, யோசித்து கொண்டிருக்கிறான் சொல்றாரு. அப்படி யோசிக்கிறதுனாலதான், அந்த யோசனையில இருந்ததுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, நீ பயப்படுறது நான் உனக்கு கேடகமும் பெரிய பலமா இருக்கு சொன்ன உடனே டக்குனு அவர் ஆண்டவருக்கு பதில் கொடுக்கிறார். ஆண்டவரே, எனக்கு என்ன தெரியும் நான் பிள்ளை இல்லாம. அப்ப அவசியம் என்ன? நீங்க ஒரு நபருக்கு எவ்வளவு நல்ல காரியம் சொல்லுங்க, அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதான் கர்த்தர் உங்களை குணமாக்குவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், நீங்க எழுப்புவீங்க, நடமாடுவீங்கன்னு சொன்னா அவங்க பிரச்சனையை சொல்லி இப்ப ஆபிரகாம் அப்படிதான் இதை சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல வா உன்னை ஆசீர்வதிப்பேன் நிச்சயமா. அவன் சொல்றான், இல்ல தமஸ்கு ஊரானாகிய அந்த எலியேசர் என் வீட்டுக்கு விசாரணைக்கு அந்த பிள்ளைய போல அவன் தான் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் உனக்கு பிள்ளை இல்ல, அவனை பிள்ளையா நினைக்காத, அவன் உனக்கு வேலைக்காரன். அல்லேலூயா. அவன் உனக்கு வேலைக்காரன். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இப்ப இருக்கிற ஆசீர்வாதம் இதோடு அல்ல, இதிலும் மேலான ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அந்த உங்களை அழைத்த அழைப்பை உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அதை காட்டின மேலானதை அந்த உனக்கு செய்ய விசுவாசங்கள் கத்தரை கத்துவோம். அல்லேலூயா. இதை எலியாசரை பத்தி சொல்றார். ஆண்டவர் அவன் இல்லப்பா, உனக்கு ஒரு குமாரனை தருவேன். எப்படி தருவேன்னாரு, ஒரு பிள்ளையை தருவேன் மட்டும் சொல்லல, அவனை கையை பிடிச்சி வெளியில ஏறலை எடுத்து கொண்டு போகிறார். வானத்தை அண்ணாந்துப்பா, நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன இப்படி ஒரு சந்ததி இருக்குன்னு வேதம் சொல்லுது. அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு கர்த்தரது நீதியாக நினைத்தது. அவர் சொல்றேன், ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். பாருங்க, நம்ம ஆண்டவருக்காக செயல்படுகிற ஒவ்வொரு செயலும், சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனைக்கும் அவர் பிரதிபலனை வைத்திருக்கிறார். ரெண்டு கையும் வைத்து நினைச்சிட்டோம். கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும் நீ நினைச்சா போதும், அவர் உனக்கு வழி. ஆலோசனை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொன்ன கர்த்தர் ஆலோசனை கொடுக்கும். நீங்க எதை விரும்புறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே பண்ணி இவன் விசுவாசிக்கிறான், அது அவனுக்கு நீதியா என்ன பண்ணும். சத்தமா சொல்லுங்களேன். உங்களுக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பார்க்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவர் ஒளியாக இருக்கிறார். அவருக்குள்ள என்ன இருந்தது? அவருக்குள் இருந்த ஜீவன் தான் இப்ப நமக்குள்ளே வந்திருக்கிறார். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. சொல்லுங்க, நம்முடைய
அவருடைய ஜீவனாய் அவருக்குள் இருக்கிற ஜீவன் தான் எனக்குள் இருக்கிறது. சொல்லுங்க, அவருக்குள் இருக்கிற ஜீவன் தான் எனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி இருக்கிறது? ஒளியாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒளி எனக்கு ஜீவனையே கொடுக்கும் என்று சொன்னால், அந்த ஒளி எனக்குள்ளே ஜீவனையே கொடுக்கும் என்று சொன்னார். ஜீவாதாரத்தை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம், உன்னுடைய ஜீவனத்திற்கு இதனை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த உலகத்திற்கு ஜீவனுக்கும் வரை, இந்த உலகத்திற்கு இருக்கும் காலம் வரை, அல்லேலூயா, உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுக்கிறது அதிக நிச்சயம். கொடுக்கலன்னா, கிடைக்கலன்னா, மரணம்னா இப்படி கேள்வி. இதை சந்தேகத்தை கொண்டு இவன் இருளின் அதிபதியாகிய பிசாசின் கிரியை நல்லா கவனிங்க. இந்த கிரியை ஆதி முதல் உலகத்தில், ஆதி முதல் எப்போ ஆண்டவர் வானத்தை பூமி உண்டாக்கினார்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தைகள் இருக்கு. பூமியானது ஒளிமையும் பெருமையும் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி. அப்ப அந்த இருள் என்பது அனாதியா இருக்குது. ஆதியிலேயே அந்த இருள் இருக்குது. அந்த இருளை ஆண்டவர் அப்படியே வைக்க விரும்பவில்லை. இருளை அகற்றி வெளிச்சத்துக்கு நம்ம நடத்த விரும்புகிறார். அவர்களை பாசனப்படுத்த விரும்புகிறார். வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஜீவன் சொல்றாரு, மகிமைன்னு சொல்றாரு, சுவிசேஷம்னு சொல்றாரு. எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. இந்த ஒளியை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் அந்த ஒளியை விசுவாசிக்கும்படி ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அவன் சாட்சி கொடுக்க வந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கடையை வைத்து சொல்லுவாங்க. நான் சொல்றேன், இந்த யோவானுக்குள்ள இந்த ஒளி இருந்ததா? யோவானுக்குள்ள இந்த ஒளி இருந்ததா? இவன் என்ன செய்யறான்? அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க, ஒளியை குறித்து சாட்சி சொல்ல வந்தான், ஒளியை குறித்து பிரசங்கிக்க வந்தான். ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒளியை குறித்து பிரசங்கிக்கிற வேலை மட்டும் நமக்கு இல்ல, ஒளியாகவே பிரகாசிக்கிறது நமக்கு இருக்கு. சொல்லுமா, நாம் ஏதோ வார்த்தைகளை சொல்லிவிட்டு போகிறவர்களாக அல்ல, அனுபவத்தை காட்டுகிறவர்களாக, வாழ்ந்து காட்டுகிறவர்களாக. நமக்கும் ஜீவன் இருந்தது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். நான் உலகத்தில் இருக்கையில் என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பாருங்க, இதை குறித்து கொஞ்ச நேரம் நான் பேச விரும்புறேன். சீக்கிரத்தில் முடிச்சிருவேன், பயப்படாதீங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 3:19-20 வாசிங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியை பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை காட்டிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கிர தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பொல்லாத செய்கிற எவனோ ஒளியை படைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்திலே மாறாது இருக்கிறான். நல்லா தோற்ற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற யாருடைய இருளை கத்து போக்குவார். மரண இருளில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. உலகத்துக்கு ஒளியாய் வந்தார். உலகத்துக்கு வந்து ஒளியாய் வந்த ஆண்டவர் அந்த நப்தலி நாடு எங்கும் போய் ஊழியத்தை செய்தார். சிறுபுலவன் நப்தலி நாடெங்கும் இருளிலே கிடந்தது. அங்கே ஆண்டவர் போய் பிரசங்கம் பண்ணினார், அற்புத அடையாளங்களை செய்தார், கட்டுகளை உடைத்தார், பிசாசுகளை துடைத்தார், வியாதிகளை குணமாக்கினார். அந்த இருளில் இருந்த ஜனங்களை அதே தேவன் ஒளியாய் உன்னுடைய இருதயத்தில் வந்திருக்கிறார்.
நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். நம்மை குறித்து ஆண்டவர் அவரை குறித்து பிரசங்கம் செய்கிறார். உங்களுக்கு அந்த ஒளியை குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்லுங்க மட்டுமல்ல, இயேசு செய்தது போல அற்புதங்களை செய்ய, வியாதிகளை குணமாக்க, கட்டுகளை உடைக்க, பிசாசை துரத்த, மகிமையை வெளிப்படுத்த தேவன் உங்களுக்குள்ளே ஒளியாய் இருக்கிறார். ஒளியாய் இருக்கிறார். சாதாரண அனுபவம் அல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒளியை எந்த இருளான கட்டுரை நிறுத்த முடியாது. எந்த இருளான கட்டுரை நிறுத்த முடியாது. எந்த வல்லமையான கட்டுரை நிறுத்த முடியாது. அது உணர்ந்தோம். அது செயல்பட்டோம். உனக்கு இருக்கிற வெளிச்சம், உனக்கு இருக்கிற ஒளி, உனக்கு இருக்கிற ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கும். எந்த இருளையும் வெளிச்சமாக்கும். எந்த இருளையும் மாற்ற எழுது. மரணத்தின் இருள், இலக்கியத்தின் இருள், வியாதியின் இருள், பிரச்சனையின் இருள், அவிசுவாசத்தின் இருள் எல்லாவற்றையும் துரத்தி உன்னை வெளிச்சமாக்கும். விசுவாசிக்கிறீர்களா? அவர்களை பற்றி கொஞ்ச நேரம் அவர்கள் எனக்குள்ளே அந்த ஒளி எனக்குள்ளே ஒளி அந்த ஒளி இருளையே பிரகாசிக்கும். இருளையே பிரகாசிக்கும். நாம் இருளிலிருந்து உண்மையானவர்கள, நாம் வெளிச்சத்தின் பிள்ளை. சகோதரனே, நீ பெற்றுக்கொண்ட சுவிசேஷம், நீ பெற்றுக்கொண்ட சத்தியம் உனக்குள்ள ஒளியாக இருக்கிறது. உன்னை எந்த வறுமையாலும் மேற்கொள்ள முடியாது. எந்த பிரச்சனையினாலும் மேற்கொள்ள முடியாது. நெருப்பு வளர்ச்சி போன்ற இடைகளிலே உனக்குள்ள வெளிச்சம் உதிக்கும். உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டி அழிந்து போகும். வியாதியின் சத்தம் அழிந்து போகும். உன் வயிறெடுத்து கட்டி அழிந்து போகும். உன் நரம்பெடுத்து கட்டி அழிந்து போகும். இவைகளுக்கு உனக்கு எதிராக கிரியை செய்ய பிசாசு உன் இயற்கையை விட்டு போகும். அந்த வெளிச்சம், அந்த ஒளி அவனை தூரமாய் துரத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நீங்க ஒளி ஆகிட்டீங்கன்னா, நீங்க வெளிச்சப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இருள் தூரமாய் ஒளிப்போம். நீங்க என்னெல்லாம் பண்ணாலும் அந்த இருள் இருக்க முடியாது. பிசாசு இருக்க முடியாது. பிசாசு இங்கே இருக்க முடியாது. தோல்வி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்தில் அநேக காரியங்களை நம்ம எடுத்து பேசலாம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறாங்க யார்? சொல்லுங்க சொல்லுங்க. எந்த மனுஷனையும், எவ்வளவு கேடான மனுஷனா இருந்தாலும் உங்க ஜபத்துல வல்லமை உண்டு. உங்க விசுவாசத்துல வல்லமை உண்டு. உங்களுக்கு வெளிச்சம் அவனை முடிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அவிசுவாசமான வார்த்தை நிறுத்துங்க. சந்தேகப்படுங்க, நிறுத்துங்க. நம்முடைய தேவன் சந்தேகத்துக்குரியவர் அல்ல. சந்தேகப்படுகிறவன் அவருக்கு எதையுமே பெற முடியும். கொடுப்பாரா? வருமா? வராட்டா? வராட்டான்னு சொன்னாங்க. வரும். நான் நம்புகிறது அவர் அவருடைய வரும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க வேதாகமத்தில் பார்க்கிறோம். கண்டு விசுவாசிக்கிறோம். கண்டு அதே சொல்லுமா, உலகத்துல எவனுமே பார்த்துக்க மாட்டான். ஆனா உனக்கு கர்த்தரை தோட்டம் பண்ணுவார். உலகத்துல எவனுமே ஊற்றிக்க மாட்டான். ஆனா கர்த்தர் உனக்கு செய்வார். உன் மேல ஒப்பு வைக்க முடியாது. உனக்காக ஜீவனை கொடுக்க முடியாது. உனக்காக செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்குமே நடக்கலங்கிறதுனால நமக்கு நடக்காதா? ஹலோ, யாருமே பார்க்கலங்கிறதுனால நம்ம பார்க்க மாட்டோமா? சத்தமா சொல்லுங்க. வர மாட்டீங்க. எவனுமே ஆண்டவரை பார்க்கல. யோகா போறான். என் கண்ணை கர்த்தரை தரிசித்தான். அவன் உங்களுக்குள்ள இருக்க ஆண்டவர் முழுவாக புதுசா
காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், வெள்ளத்தோட தண்ணீரா நம்ம என்ன சொல்றோம்? இந்த தோமா பத்தி போக மாட்டேன், கண்டாதான் விசுவாசி. கையா அந்த அந்த ஓட்டையில பாட்டத்தான் விசுவாசி. ஆண்டவர் அவனை பார்த்து சந்தோஷமாப்பட்டாரு. சொன்ன தோமா யாரா சந்தேகப்படுற, கண்டு விசுவாசிக்கணும் காட்டிலும் அப்ப வெக்கப்பட்டிருப்பான்ல. நான் சொல்றேன், நீங்க விசுவாசிக்காத தேவ மகிமையும் விசுவாசத்தோடு கேளுங்க. கேட்க எவனும் சத்தமா சொல்லுங்களேன். விசுவாசம் இல்லாம சந்தேகத்தோடயே பார்க்காதீங்க. சொல்லப்படுகிற வார்த்தையை சொல்றேன், சந்தேகத்தை கொண்டு வருது யாரு? விசுவாசத்தை கெடுத்து உனக்குள்ள இருக்கிற அந்த ஒளி பிரகாசிக்க கூட அப்படி தடுக்கிறதுக்கு விசுவாசி என்னையோ கொண்டு வருகிறான், எதையோ கொண்டு வருகிறான், பிரச்சனையை கொண்டு வருகிறான், போராட்டத்தை கொண்டு வருகிறான். உனக்கு வந்து இருக்கிற பிரச்சனைக்கு 10 பேர் வந்து அவன் சொல்லி ஐயோ வந்துட்டா அவ்வளவுதான் முடிஞ்சது, அங்க அப்படி நடந்துச்சு, இங்க இப்படி நடந்துச்சு, அவனுக்கு வந்துச்சு, இவனுக்கு வந்துச்சு. நான் சொல்றேன், எவனுக்கு எது வந்தாலும் நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் என்னை சூழ்ச்சிமா வெளிச்சமாக இருப்பார். கர்த்தர் சொல்லியா இருள் போடும், ஜனங்கள் காரியம் போடும், என்னை சத்தம் ஊதிப்பார். கர்த்தருடைய மகிமை என்னை காணப்படும். தன்னுடைய அறிவை சார்ந்து பேசு. நாம் அறிவை சார்ந்தவர்கள் அல்ல, கிருபையை சார்ந்தவர்கள். நாம் அறிவை சார்ந்தவர்கள் அல்ல, விசுவாசத்தை சார்ந்தவர்கள். நம்முடைய தேவன் அவரிடத்தில் எல்லாமே இருள் இல்லை, அவரிடத்தில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை, அவரிடத்தில் பலவீனத்துக்கு இடமே இல்லை, அவரிடத்தில் குறைவுக்கு இடமே இல்லை. கேட்கிற இடத்துக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிறது. அவன் என்ன கொடுக்கிறது? சம்பூர்ணமாக கொடுக்கிறது. நம்ம கேட்கறதுல குறைய வச்சுக்கிட்டு ஆண்டவர் கொடுக்கல முடியுமோ அது அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு. விசுவாசத்தோடு கேட்டா ஒருவேளை உலகம் தோன்ற நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் இல்லாம இருந்தான், இதுவரைக்கும் ஒண்ணு கூட நடந்திருக்காம இருக்கலாம். உனக்கு புதுசா செஞ்சிருந்தா நமக்கு செய்யணுமா? அவர் செய்த அற்புதத்துல எழுதி வச்சா உலகம் கொள்ளாது. பைபிள் இல்லாத அற்புதங்கள், பைபிள் எழுதப்படாத அற்புதங்கள் நடக்குமா? அவர் உயிர்வதில் அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் மகிமை யாருக்குமே நடக்கல, உனக்கு நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுது, உனக்கு நடக்கும், அற்புதம் நடக்கும், கிருபை விளங்கும், வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா. நீ போகிற இடத்துல இருள் இருக்க முடியாது. இருளானது வெளிச்சம் எதுக்காக வந்ததுன்னா பிரகாசிக்கிறதுக்கு வந்தது, இருளை பார்க்கிறதுக்கு தான் வந்தது, ஒரு சந்தேகத்தை மாற்றுறதுக்கு தான் வந்தது, ஒரு பிரச்சனையை நீக்கிறதுக்கு தான் வந்தது, ஒரு பெருக்கத்தை மாற்றுறதுக்கு தான் வந்தது. ஆமென். ஆனா இருள் சும்மா இருக்க, ஏன்னா அதுக்கு அதையும் குறித்த காலத்துல வச்சிருக்கிறார். அந்த நரகத்துல தள்ளு வர அந்த பிசாசு கிரியை செய்யதான் செய்யலாம். அந்த இருளானது பற்றி கொள்ள பார்க்கலாம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. இருளானது உங்க வாழ்க்கையில, இருள் உங்க வாழ்க்கையில வருதுன்னு வச்சுக்கிறேன், உங்களுக்கு இருக்கிற வெளிச்சம் அந்த இருளை துரத்து. வியாதியா இருக்கட்டும், பலவீனமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், குறைவா இருக்கட்டும், சந்தேகமா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், அல்லேலூயா, போராட்டமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அல்லேலூயா, எது வந்தாலும் உங்களுக்கு ஒரு வெளிச்சம், உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது. விசுவாசத்தினால வெளிச்சம், கர்த்தரால் அனுப்பப்பட்ட வெளிச்சம், அந்த ஒளி அவசியம். விசுவாசம் வந்து அப்படி உங்க சிந்தையை தச்சு இயேசுவின் நாமத்தினாலே நாம் சர்வவல்லவரின் வெளிச்சம் பிரகாசிக்கும். யாராவது விலகினமா பேசுறாங்க, சந்தேகமா பேசுறாங்க, யாருக்கு நடக்கட்டும், எனக்கு நடக்கும், உனக்கு நடக்கும், விசுவாசத்துல நடக்கும். பேசி பாருங்க, உங்க வாழ்க்கை வளமாய் மாறும். அங்க வறட்சி இல்லை, செழிப்பு வரும். வார்த்தையை வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வார்த்தைக்கு ஆங்கிலத்துல இப்படி ஒரு பதத்தை கொடுக்குது.
என்னன்னா காம்ப்ளிகண்ட் என்ற ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. அது எப்படி நடக்கும்? புரியவே இல்லையே. பல நேரங்கள் அப்படிதான் ஆண்டவர் செய்ய போற காரியம் எவ்வளவுதான் சொன்னாலும் என்ன செய்யாது? புரியாது. ஏன்னா நம்ம கண்ணால கண்டதையே பார்த்து பழகிட்டோம். பார்த்தீங்களா? அதான் உலகம் சொல்றான். உலகத்தான் சொல்றேன் பாருங்க. சூரியன் இருக்கு, அதனால சூரியன் இருக்குன்னு சொல்றேன். சந்திரன் இருக்கு, சந்திரன் இருக்குன்னு சொல்றேன். மரம் இருக்கு, மரம் இருக்குன்னு சொல்றேன். கடவுளை நான் பார்க்கல, கடவுள் இல்லைன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? அவர் இருக்கிறவராகவே. ரெண்டாம் கேட்கல ஒரு தீக்காக்காரன் போடுறான். அவளை ரட்சிக்கப்பட்ட புதுசு. அவன் பாருங்க, அவர் ஒரு தெரு பசு வந்து வச்சுக்கிறான். கடவுளை எங்கே, மனுஷன் எங்கே கண்டுபிடித்தான்? கடவுள் எங்கே இருக்கிறார்? என்னதான் பேசுறான். அந்த கூட்டத்தில் ஒரு குருடன் இருந்தான். அவன் கையை தட்டிட்டு உற்சாகமா நினைச்சான். கண்ணு தெரியாதன, கண்ணு திறக்கல, கண்ணு தெரியாத உடனே பார்த்தான். அந்த ஆளை தூக்கி மேடைக்கு இருந்தேன். மேடையில உடனே பார்த்தாருங்க. கடவுளை பாக்குறீங்க? இல்ல. எப்படி கடவுள் உண்டு சொல்ற? உன்னைய பார்க்கல நானே. நீ இல்லையே கேட்டாரு. அவங்க கேட்கறான், கேட்கறான், உனக்கு கண்ணு தெரியாத குருட, நீ என்ன எப்படி பார்க்க முடியும்? எனக்கு இந்த கண்ணு குருடு, உனக்கு மனக்கண்ணு குருடு. மனக்கண்ணு குருடு, நீ கடவுளை பார்க்க முடியல. நிறைய பேரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் உண்டுன்னு சொல்றோம். ஆனா அற்புதத்தை விசுவாசிக்கிறது, ஆண்டவர் செய்வார் என்ற வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பதில்லை. இன்றைக்கு சொல்ற இந்த பிசாசு என்ன செய்வான்னு சொன்னா, இந்த இரவின் அதிபதியாக பிசாசு, அந்த லோகாதிபதி இருக்கிற பிசாசு நமக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு தேவனை குறித்து சிந்திக்கிறதுக்கு பதிலா, தேவனை குறித்து தியானிக்கிறதுக்கு பதிலா இந்த பிரச்சனையை பத்தியே யோசித்துக் கொண்டிருப்போம். இந்த போராட்டத்தை பத்தியே யோசித்துக் கொண்டிருப்போம். இந்த கண்ணீரை பத்தியே, இந்த கவலையை பத்தியே, இந்த பலவீனத்தை பத்தியே, இந்த வியாதி பத்தியே, இந்த வறுமையை பத்தியே, இந்த கடனை பத்தியே யோசித்துக் கொண்டிருப்போம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதன் மேல் அசைவாடுகிற ஜலத்தின் மேல் அசைவாடுகிற எல்லா பிரச்சனைகளும் மேல் அசைவாடுகிறோம். அதுக்கு கிரேக்க பதத்துல அருமையான ஒரு வார்த்தை சொல்ல, கட்டெல்லாம் போனான்னு ஒரு வார்த்தை. அதுக்கு 3 விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, அந்த இருள் உங்க மேல அதிகாரம் செலுத்த முடியாது. இந்த இருள் உங்க மேல அதிகாரம் செலுத்த முடியாது. அடுத்து, அந்த இருள் உங்களை புரியாம, உங்களை முட்டாள வைக்க முடியாது. அல்லேலூயா. அதை வைக்க பார்க்குமா? உங்களை புரிந்து கொள்ளாமல், உணர்ந்து கொள்ளாமல் அதை உங்களை மந்தப்படுத்த பார்க்குமா? சொல்ல விளங்குதுங்களா? இந்த இருள் என்ன செய்யுமா? உங்களை மந்தப்படுத்த. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ ஒரு ரூமுக்குள்ளதான் போறீங்க, ஒரு பொருளை தேடி போறீங்க. அங்க வெளிச்சம் இல்லை. அங்க என்னல வெளிச்சம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பார்ப்பீங்க. அந்த பொருள் உங்க கண்ணுக்கு தெரியல, உடனே என்ன செஞ்சுருவீங்க? அது இல்ல. நல்லா பார்த்தேன் இல்ல. அந்த ரூம்ல வெளிச்சம் வரட்டும், அங்கதான் இருக்கும். அங்கதான் இருக்கு. ஒரு நல்ல நீ சொல்லுமா? அங்கதான் இருக்கு. ஆனா அந்த காலத்துல நமக்கு என்ன தெரியல. இதே மாதிரி பிசாசு என்ன செய்வான்னா, அற்புதத்தையும் கிருபையையும் வல்லமையும் உங்களுக்குள்ளதான் இருக்குது. ஆனா அதை நினைக்க கூடாதபடி, உங்க மைண்ட மட்டுப்படுது. அதை சிந்திக்க கூடாதபடி, அதை தியானிக்க கூடாதபடி, அதை விசுவாசிக்க கூடாதபடி, அதை அனுபவிக்க கூடாதபடி உங்களை அப்படியே பிளைண்டா மாற்றும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றது அப்படி மாற்ற முடியாது. ஏனென்றால் அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்று இல்லை. உங்களுக்கு வெளிச்சத்தை நீங்க பிரகாசிக்கப்பட வேண்டும். 3வது சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம். அது என்ன செய்யுதுன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கி உங்களை நெருக்கி போட்டு உங்களுடைய விசுவாசத்தை இல்லாம போக பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அப்படி பண்ண முடியாது என்பதுதான் கட்டால போலாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்போ உங்க விசுவாசத்தை ஒளிந்து போக பண்ண முடியாது. உங்களுக்கு கர்த்தர் விசுவாசத்தை வைத்திருக்கிறார்.
நம்பிக்கையை வைத்திருக்கிறார், கிருபையை வைத்திருக்கிறார், ஒளியை வைத்திருக்கிறார். எல்லா ரட்சிப்பையும் அவருக்கு தான் வைத்திருக்கிறார். ரட்சிப்பு எங்கேயாவது வந்ததுன்னா ரட்சிக்கிற உங்களுக்கு உள்ளதான் இருக்கிறார், உங்களுக்கு உள்ளதான் இருக்கிறார். ஒரு நல்ல விளக்கு, நல்ல வெளிச்சம் கொடுக்கிற விளக்கு ஒரு மரக்காலம் போட்டு மூடி வச்ச மாதிரி நமக்குள்ள இருக்க விசுவாசத்தை, நமக்குள்ள இருக்க அந்த வெளிச்சத்தை, நமக்குள்ள இருக்க அந்த நற்கிரியைகளை நாம் செயல்படுத்தாமல் வைத்திருக்கிறதுனால அது அப்படி மட்டுப்பட்டு இருக்கிறது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற அந்த ஒளிய இருளானது மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு வரக்கூடிய இருள் என்ற நிலையில் இருக்கிற எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள சொல்லுங்கள், மேற்கொள்ள. எது உங்களுக்கு இருள போல பயமா இருக்கு, எது உங்களை பயப்படுத்தும், உங்க எதிர்காலத்தை பயன்படுத்துதோ, ஐயோ உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து பயப்படக்கூடிய நிலைமையா இருக்குதோ, உங்க பிரச்சனை உங்களுக்கு மழை போல வந்து இருக்குதோ, உங்களை அப்படியே மூடி உங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடும் என்று நினைக்கிறீர்களோ, முடியாது. உங்களுக்கு இருக்கிற அவர் சொல்லுவார், அவர் பிரகாசிப்பார். என்ன செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க அந்த ஒளிய நாம் மட்டுப்படுத்த பிரகாசிக்க வைக்கணும். பிரகாசிக்க வைக்கணும்னா அதை யூஸ் பண்ணி பாருங்களேன். உங்க கையில ஒரு கேண்டில் இருக்கு வச்சுங்களேன், அந்த கேண்டில அப்படியே இருக்கிற இடத்துல வச்சுக்கிட்டே இருந்தா மற்ற இடத்துக்கு ஒளி வராது. அது ஒரு இருளுல ஒரு ஒரு அறைக்கு கொண்டு வந்து வெளிச்சம் வந்துடும். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அது அப்படியே மங்கி போகும். நீங்கள் சும்மா இல்லாம கர்த்தருக்கான கிரியை செய்யணும். உங்களுக்கு ஒளி இருக்கிறது, நீங்க போகிற இடத்துல வெளிச்சத்தை வந்து பிசாசு கையில அழைப்பாரு, நீங்க புறப்பட்டு போகணும், நீங்க செயல்படணும், நீங்க செயல்படுத்த ஆரம்பிக்கணும், நீங்க புறப்பட்டு போகணும். நீங்க போகிற இடங்களில் எல்லாம் சூரியனை பத்தியா சும்மா இருக்க மாட்டீங்க. ஒரு முனையிலிருந்து மறுமுனை மட்டும் செல்லுகிறது. இங்க இப்ப வெளிச்சம் கொடுத்திருக்கிறது. இப்ப அமெரிக்காவை பாத்தீங்கன்னா அப்ப அப்படி இருள் சூழ ஆரம்பிச்சு. ஆனா அது அங்க இருளாவே இருக்காது, இங்க இருந்து பிரயாணப்பட்டு அங்க போயிடும், அங்க வெளிச்சமாகும். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா கர்த்தர் நம்மோடு இருந்தார், இருளே இல்லை. சொன்னது ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வருகிறது. ஆனா உனக்கு சொல்றேன், இது பகற்காலம். இந்த பகற்காலம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்நாள் பகற்காலமாக இருக்கிறது. உனக்கு பிரச்சனையின் காலம் என்று உனக்கு வந்தாலும் அதை இந்த வெளிச்சத்தினால் மேற்கொள்ள முடியும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வருகிறது. யாருக்கு சொல்லப்பட்டது? உலகத்துக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. நமக்கு ராக்காலம் வந்தாலும் அங்கு வெளிச்சு முடியும். தேவன் வெளிச்சு பரிசுத்த நாமத்தை மேம்படுத்தா என்ன செய்யணும், என்ன செய்யணும்? அந்த வசனத்துல தெளிவா சொல்லிருக்காங்க. வெறுமனே அத்தியாசந்தாஸ் அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளிலே பிரகாசிக்கிறது. இப்ப நீங்க எல்லாரும் சொல்லணும், நான் இருளான சூழ்நிலையிலும் நான் பிரகாசிக்கிறேன், இருள் என்னை மேற்கொள்ள முடியாது. இருள் இருக்கிற இடத்துக்கு நான் போனேன்னா அங்க வெளிச்சமாயிடும். இருள் உள்ள குடும்பம், சாவு பிடிச்ச குடும்பம், வியாதி பிடிச்ச குடும்பம், நீ போய் செடிக்க போனா நீங்க கால் மிதிச்சாங்க, இந்த வெளிச்சம் கூட வரும், இந்த ஒளி இந்த பிரகாசத்தை விடும். நீ போகாம இருந்தேன்னா அந்த ஒளினால உனக்கு பிரயோஜனம். வெளியே சொல்லுமா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ மனுஷனாகிய சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார், உங்களுடைய வசன கால்களுக்கு தீபமும். இந்த ரூம்ல நம்ம இருக்கிறோம், இவ்வளவு வெளிச்சம் இருக்கிறது. இந்த ரூம்லயே இருந்துட்டு விட ஏதாவது நடக்குமா? நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டுல தான் இருக்குது, வேலைக்கு போனீங்கன்னா வேலையில. இதே போல கர்த்தருடைய ஊழியத்தை செய்தீங்கன்னா அங்கே அற்புதம் நடக்கும்.
நீங்க போற இடத்துல விடுதலை நடக்கும். நீங்க ஜெபிக்கிறவங்களுக்கு விடுதலை உண்டாகும். நீங்க சொல்லுகிறவங்க ரட்சித்தோம். நீங்க யாருக்கு போகிறீங்களோ அந்த உங்களுக்கும் இருக்கிற அந்த ஒளி அவர்களை வெளிச்சமாக்கும். அவர்கள் தீமை தீர்க்கும். அவர்கள் பிரச்சனையை மாற்றும். அந்த விசுவாசத்தை கிரியை அங்கே விடும். அப்போ உங்களுக்குள் இருக்கிற அந்த ஒளி இருளில் என்ன செய்யணும்? இருளில கண்டு நீங்க பயப்படக்கூடாது. இருளுதான் வந்துருவானோ நீ பயந்துகிட்டே இருந்தாங்க, வந்துகிட்டே இருக்கும். ஒரு காரியம் சொல்லணுமா? ஒரு காரியம் சொல்லணும். ஒரு ஒளி நம்மிடத்தில் இருக்குது. நம்ம போக 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 இருள் விலைக்கு ஓடிக்கிட்டே நீ போக 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 இருள் விலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். தூத்துக்குடி பட்டணத்துல நான் ஒளிந்து வந்த காலத்துல சாதா தூத்துக்குடிக்குள்ளேயே தெருவுல நடந்தா வீட்டுக்குள்ள இருக்கிற பேரை அலறி தெருவில் வந்துடும். ஒரு பேய் தெருவுக்கு வரமாட்டேங்குது. ஏன் தெரியுமா? எங்க பார்த்தாலும் ஜெபம், எங்க பார்த்தாலும் விசுவாசி, எங்க பார்த்தாலும் சபைகள், சபை பெருக பெருக, விசுவாச கூட்டம் பெருக பெருக ஊருக்குள்ள இருந்த பேய் இப்ப ஊரளவு நுழைய முடியும். இப்ப கிராமத்துலதான் பேய் நடத்த முடியுது. இங்க பேய் அது வேற ரூபத்துல இருக்கு. இருளின் அதிகாரத்தை மேற்கொள்ள அந்த அபிஷேகம் மகிமையாக வெளிச்சமாய் வெளிப்படும், வல்லமையாய் வெளிப்படும், அதிகாரமாய் வெளிப்படும், அக்கினியாய் வெளிப்படும், அது விடுதலையாய் வெளிப்படும். அது அதனால ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்தோம். ஆண்டவரை மரக்கால வச்சு மூடின மாதிரி நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம், எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ ஒளி, அந்த ஜீவ ஒளி நான் எல்லா இடத்திலும் கொண்டு போவேன். என் இனத்தாரிடத்துல கொண்டு போவேன், என் ஜனத்தாரிடத்துல கொண்டு போவேன், என் நண்பரிடத்துல கொண்டு போவேன். நீங்க சொல்லுகிற சுவிசேஷம் அவர்கள் முகத்தில் வீசப்பட்டது, அவர்கள் இருதயத்தை வெளிச்சமாக்கும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அவர்கள் மந்த புத்தியை மாற்றும், அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும். கம்பீரமா சொல்லுங்க, இருள் என்னை பற்றி கொள்ள முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது. இருளை எதிர்ப்பேன், இருள் விலகி ஓடும், இருளின் அதிகாரம் அடையும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்குள்ளே அந்த ஒளி ஜீவனாய் இருக்கிறது. அந்த ஒளி உனக்கு ஜீவனத்தை கொடுக்கிறது. உனக்கு ஒளி எல்லாத்தையும் அந்த ஒளி கொடுக்கிறது. உன்னை விலகினத்தினால் கட்ட முடியாது, உன்னை யாரினாலே கட்ட முடியாது, உன்னை பிரச்சனையால் கட்ட முடியாது. எல்லாரும் எழுப்பிடுவோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஜெபத்தை எழுப்பி போங்க. நாமே உங்களுடைய கரங்களை நோக்குவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜீவ ஒளியே, எனக்குள் இருக்கிற ஜீவ ஒளியே, எனக்குள் இருக்கிற அந்த ஜீவ ஒளி இருளிலே பிரகாசிக்கட்டும், இருளிலே பிரகாசிக்கட்டும். இருளை துரத்தி அடிக்கிறவனாக, இருளை துரத்தி அடிக்கிறவனாக, பிரச்சனைகளை மேற்கொள்கிறவனாக, போராட்டங்களை மேற்கொள்கிறவனாக, சத்துருவை மேற்கொள்கிறவனாக. ஓ, எனக்குள்ள அந்த ஜீவ ஒளி இருக்கிறது, ஜீவ ஒளி இருக்கிறது. எனக்குள்ளே அது பிரகாசிக்கிறது. அது என்னை மேற்கொள்ள முடியாது. ஒளி நமக்குள்ளே வந்திருந்தோம், ஒளி நமக்குள்ளே வந்திருந்தோம். நாம அந்த ஒளியை பயன்படுத்துறதுக்கு பதிலாக அந்தகாரத்துக்கு இடம் கொடுக்கிறோம், சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கிறோம், பொய்யுக்கு இடம் கொடுக்கிறோம், விளைவிடத்துக்கு இடம் கொடுக்கிறோம், வீண் சிந்தைக்கு இடம் கொடுக்கிறோம், உலகத்துக்கு இடம் கொடுக்கிறோம், உலக சிந்தைக்கு இடம் கொடுக்கிறோம், உலகத்தான் சொல்றதை நம்புறோம். கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு கூட இருக்கிறேன். அவருக்கு ஒரு நீதி இருக்கிறது. நீங்க இருளில் இருக்கிற ஜனங்களை தேடி போயிட்டீங்கன்னா அங்க வெளிச்சத்தை கொடுக்கிற ஆண்டவருடைய நீதி, அங்க வெளிச்சத்தை கொடுப்பது ஆண்டவருடைய நீதி. நீ வியாதி உள்ளவர்களுக்கு ஜெபிக்க வேண்டாம், அவனுக்கு விடுதலை கொடுக்கிறது.
விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை கொண்டு கிரியை செய்யும். கர்த்தர் உன்னை கொண்டு கிரியை செய்யும். சொல்லுங்க, உன்னை கொண்டு கிரியை செய்யும். இனி நான் அமர்ந்திருக்க மாட்டேன். இனி நான் அமர்ந்திருக்க மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற வல்லமை, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், எனக்குள்ள இருக்கிற ஜீவன், உனக்காக பெருகிட்டு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. எங்கள் இருதயங்களை பிரகாசித்த தெய்வம். அநேக இருதயங்கள் இருதயத்தினப்பா, அவர்களெல்லாம் பிரகாசிப்பதற்கு கர்த்தர் என்னை அங்கே கொண்டு வருகிறார். என்னை அங்கே பயன்படுத்துகிறார். கட்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இருளினாலே கட்டப்பட்டவர்கள், மரண இருளினால் கட்டப்பட்டவர்கள், வியாதி என்ற இருளினால் கட்டப்பட்டவர்கள், பலவீனம் என்ற இருளினால் கட்டப்பட்டவர்கள், தரித்திரம் என்ற இருளினால் கட்டப்பட்டவர்கள், பயணபயம் என்ற இருளினால் கட்டப்பட்டவர்கள், அவர்கள் மத்தியிலே என்னை கொண்டு வருகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு அங்கே விடுதலை கொடுப்பது உங்களுடைய நீதி. நீ போனப்பட்டு போனா கர்த்தர் கொடுத்து செய்வார். அது அவருடைய நீதி. அவர் போன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறார். அன்றைக்கு புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். புறப்பட்டு போனார்கள். கூட இருந்து கிரியை நடத்தினார். கூட இருந்து அற்புதத்தை செய்வார். உன் கூட இருப்பார். உன் அழகான ஸ்தலத்துக்கு வருவார். உன் அழகான ஸ்தலத்தில் இருளை வெளிச்சமாக்குங்க. அபிஷேகம் உனக்கு உண்டு. உனக்கு உண்டு. எங்களோடு பேசின வார்த்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. இனி நாங்கள் விழித்துக் கொள்வோம். இனி இருளில் இருக்க மாட்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு வெளிச்சம் உதித்திருக்கிறது. நாங்கள் நீ சொல்லுகிறதுக்கு போவோம் ஆண்டவரே. இருளை துடைத்துவோம். அது உங்களுடைய நீதியாக இருக்கிறது. மகிமை விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்திருந்தோம் அப்பா. இந்த பட்டணத்தில் ஏராளமான குடும்பங்களில் பாவையுள்ளவர்களை மூடி இருக்கிறது. சாவைகள் மூடி இருக்கிறதப்பா. அந்த குடும்பங்கள் எல்லாவற்றையும் வெளிச்சமாக்குகிற பொறுப்பு என்னுடைய இருக்கிறது. நான் கடந்து போகும் பொழுது கர்த்தர் நீதியுள்ள தேவன் அவர்களை வெளிச்சமாக்கி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் அப்படியே செய்யும். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் சிநேகமும் ஐக்கியம் அனைவரோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் ஸ்தோத்திரி. உன்னிலுள்ள வெளிச்சத்தை மற்றவர்கள் நற்கிரியையாய் கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்னே பிரகாசிக்கும். போங்க, புறப்பட்டு போங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறது போதும். வேலைக்கு போனா கஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் புறப்பட்டு போங்க. கர்த்தர் உங்க கூட வருவாரு. உங்களை வெளிச்சமாக்கிறது. அநேக குடும்பங்களை வெளிச்சத்தை பற்றி